ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பாறை மீனை வச்சு மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து மீனை வந்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயம் 2 தக்காளி, கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு 8 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 1, சின்னதாக இருந்துச்சுன்னா 2, இதெல்லாம் வந்து நல்லா போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். புளி வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம். ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சு நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் தூக்கி ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துருக்கேன். அது நல்லா காஞ்ச உடனே, நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்குங்க, அதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். எண்ணெய் வந்து காஞ்சிக்கிறதுனால கடகடன்னு ஆகிடும். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டுறோம். பச்சை மிளகாய் போட்டோடனே பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை வந்து நல்லா போட்டுடுறோம். போட்டுட்டு தாளிப்புக்கு கொஞ்சம் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரேடியாக வந்து இது நல்லா வந்து இப்படி வதக்கி விட்டுக்க போகிறோம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து ஆட் பண்ண போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெங்காயத்தையும் இதோட கூட சேர்த்து போட போகிறோம். இப்போ ரெட்டிஷாக வந்துருச்சா வெங்காயம் வந்ததுக்கப்புறமா இந்த தக்காளியும் வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். அதனால் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் இப்போ இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கி ஜாம் மாதிரி ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, புளி கரைச்சி வச்சிருந்தோம்ல, அதிலே வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூளை வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு பார்த்துட்டு அப்புறமா நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மீனை வந்து நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கொதிச்சிச்சு. இந்த சைடில் இந்த மாதிரி வந்துட்டா அப்படின்னு வந்து கொதிச்சிச்சுனாக்கா ஒரு கலரிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, உப்பு வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பாறை மீனை இதில் போடுறேன். வறுத்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கும் வந்து நல்லது. கொழுப்பு சத்து வந்து கரெக்டாக வந்து போய் சேரும். இது வந்து காலுக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் லேடிஸை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு.